வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வீடியோ அப்படின்றத நான் சொல்கிறேங்க. பொதுவாக வந்து இன்னைக்கு தேதியில் மக்கள் வந்து ஒரு 10,00,000 பட்ஜெட்குள்ள கார்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்படின்றப்போ நிறைய பேர் பார்க்கக்கூடிய கார்கள் இந்த 10,00,000 ப்ராக்கெட்லாம் டாடா பஞ்ச் பார்ப்பாங்க, மாருதி பலினோ பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டிசையர், அது கூடவே ஒரு வாகனம் இருக்குது ஹோண்டா அமேஸ். ஸோ பலினோ அண்ட் ஹோண்டா அமேஸ் வந்து நிறைய பேர் கம்பேர் பண்ணி ரீசெண்டாக நம்ம கன்சல்டேஷனில் பேசும்போது கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹோண்டா அமேஸ் ஒரு மிடில் லெவல் ஆஃப் வேரியன்ட், அதாவது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கக்கூடிய ஹோண்டா அமேஸ் விஎக்ஸ் எடிஷனோட இன்னைக்கு ஒரு பிளாக் கலர் மாடல் வந்து வந்துச்சு. பார்க்குறக்கு அட்ராக்டிவ் வந்துச்சு. ஸோ அதோட ஒரு டீட்டெயில்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது கூட இந்த பலினோ, டாடா பஞ்ச் இது கூடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த விதத்தில் இந்த பர்டிகுலர் மாடல் நல்லா இருக்குது, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுதுங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 lakhsக்குள்ளே இந்த விஎக்ஸ் மாடல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதியில் வந்து ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் அப்படின்றது நீங்கள் டாப் ஆஃப் தி லைன் ZX CVT போனீங்களாலுமே 10 lakhsக்குள்ள தான் வச்சுருக்காங்க. அப்போது இந்த ஜிஎஸ்டியில் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்ச ஒரு மாடல் அப்படின்னா இந்த ஹோண்டா அமேஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டையும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ செடன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது அப்படின்றது தான். அது போக இந்த 1.2 லிட்டர் என்ஜின் மைலேஜ் தருமா, அதுக்கப்புறம் சேஃப்டி ரிலேட்டடான கொஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஹோண்டா அமேஸ் பற்றி உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்குமான பதிலை இந்த வீடியோ தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண டிவிஎஸ் சுந்தரம் ஹோண்டா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மாசமான ஒரு ஷோட்டு கொடுக்கலாம். நீங்கள் ஹோண்டா அமேஸ் பார்க்குறீங்க, ஹோண்டா சிட்டி பார்க்குறீங்க, இல்லை எலவேட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் டைம்லைனில் நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. செக் அவுட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி ரிலேட்டடாக பேச ஆரம்பிப்போம். இந்த பர்டிகுலர் மாடலோட சேஃப்டி ரிலேட்டட் திங்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்க முடியும். சரி, ஆன் ரோட் கிட்டத்தட்ட 9.8 lakhs வரக்கூடிய இந்த மாடலில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாகவே இங்கே 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி கேட்டிங்கன்னா எல்லாருமே 5 ஸ்டார் என்கேப் வாங்கும் அப்படின்னு கேட்டப்போ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த பர்டிகுலர் ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் என்கேப் அப்படின்றது வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இப்போ ரியாலிட்டியில் நடந்திருக்கு. பாரத் என்கேப்போட கிராஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா அமேஸோட 3rd gen மாடல் 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரலி எந்த விதமான குறைகளும் இருக்காது. ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வண்டி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 950 to ஒரு 980 kilograms இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டை வச்சிருக்காங்க. எல்லாருமே கேட்குறது ஏன் இந்த கர்வ் வெயிட்டை குறைச்சிட்டே வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தேதியில் வந்து இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீட்டப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்டை குறைச்சதாகணும், கர்வ் வெயிட்டை குறைச்சதாகணும். கர்வ் வெயிட் அதிகப்படுத்துகிறப்போ நம்ம வந்து எமிஷன் நார்ம்ஸில் இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் உள்ளவா ஸ்டீலை பயன்படுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ரீதியாக வண்டி நல்லா இருக்குங்க. ஸ்ட்ரக்சரல் ரீதியாக எந்த குறைகளும் இருக்காது. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஜெல்லாம் இருப்பதில்லை. இப்போது டிசைருக்கும் அமேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக் டு நெக் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அடிஷ்னல் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப். பட் பெரிதாக நான் வந்து சன்ரூஃபை ப்ரிஃபர் பண்ணி எந்த மாடலையும் சொன்னதில்லை. அதுதான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. சரிங்க, சேஃப்டி ரிலேட்டடாக பேசிட்டோம். சேஃப்டி ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து என்ஜின் 1.2 லிட்டரில் 4 சிலிண்டரில் ஒரு நேச்சுரல் எஸ்பிரேட்டட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டே ஆரில் 4 சிலிண்டர் கிடைக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸில் தான் டாடா டிகர் போனீங்களும் சரி, டிசைர் போனீங்களும் சரி, உங்களுக்கு 3 சிலிண்டர் நேச்சுரல் எஸ்பிரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் எஸ்பிரேட்டட் ஐவி டெக் என்ஜினுங்க. இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் கேம்லூப்ஸ், லார்ஜர் கேம்லூப்ஸ் அப்படின்றது 2 இங்கே ஃபங்க்ஷன் ஆகும். வேறாஸ் வந்து லோயர் ஆர்பிஎம்ஸில் வந்து ஸ்மாலர் கேம்லூப்ஸும், ஹையர் ஆர்பிஎம்ஸில் வந்து லார்ஜர் கேம்லூப்ஸும் எனேபிள் ஆகும். ஸோ தட் வந்து எஃபிஷியன்சியும் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லோயர் ஆர்பிஎம்மில் நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது லார்ஜர் கேம்லூப் என்ன மாதிரி ஆகிறப்ப கம்பஷன் பெட்டராக நடந்து இன்னும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இன்ஜினை
இன்ஜினை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா ஒரு 89 பிஹெச்பி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6000 ஆர்பிஎம்ல டெலிவர் பண்ணுது. இதுவே டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நியூட்டன் மீட்டர்ஸ், இது வந்து 4800 ஆர்பிஎம் பேட்மத்தில் டெலிவர் பண்ணுது. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் லீனியராக ஃப்ளாட்டான ஒரு சர்ஜாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அக்ரெசிவாக ஒரு புஷ் அப்படின்றது இருக்காது. மைலேஜ் கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 13 to 15ங்க. ஹைவேஸ் போனீங்க அப்படின்னா ஒரு 17லேருந்து 20 வரைக்கும் எடுக்க முடியும். நிறைய பேர் கேட்குறது இந்த சிவிடி டிரான்ஸ்மிஷன் மைலேஜ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி சிவிடியை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி இங்கே பெரும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. மைலேஜ் அப்படின்றது கிடைக்குங்க. இன்சுலேஷன் வந்து கீழே இன்ஜின் கார் கொடுத்துருக்காங்க. லைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா NVH பேக்ஸ் இந்த மாதிரிலாம் போகல. இந்த வண்டியோட ஒரு மேஜர் ட்ராபேக்னா இந்த NVHல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் பேடிங் அப்படின்றது கொடுக்கல. பட் என்ஜின் நாய்ஸ் பெருசாக இன்டரப்ட் ஆகாது. பட் ரோட் அண்ட் டயர் நாய்ஸ் தான் பெருசாக ஒரு இன்டரப்ஷன் அப்படின்றத கொடுக்குது. நல்ல ஒரு ரிஃபைண்டான என்ஜினுங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க NVH நம்ம வந்து செக் பண்ணினப்போ. ஸோ என்ஜினை பொறுத்து இதுதாங்க. ஹிண்டேயோட i20 அதுக்கப்புறம் ஆரா இதில் கிடைக்கிற என்ஜின் அண்ட் இந்த ஹோண்டாவில் இருக்கக்கூடிய என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதியில் 1.2 லிட்டரில் மோஸ்ட் ரிஃபைண்டாக இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து ஆராவை தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது கூட இருக்கிற மாருதி டிசைரோ இல்லை வந்து டாடா டிகரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ்குள்ளே போகிறாங்க. அது இந்த அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான் அப்படின்றது உண்மைங்க. சரி, வாங்க இப்போ எக்ஸ்டீரியர் பார்ப்போம். அமேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹோண்டா சிட்டியோட ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது வந்து ஒரு மினி ஹோண்டா சிட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் பேட்டர்ன் கிரில்ல போய் ஒரு பெரிதான ஒரு ஹோண்டா பேட்சிங் கொடுத்துருக்காங்க. எலிவேட் அண்ட் ஹோண்டா சிட்டியோட ஒரு மெர்ஜ் அப்படின்றது அந்த ஃப்ரண்ட் ஃபேஸியெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு மினிமலான ஒரு ஆடம் பிளே தான் நடந்திருக்கு. இங்கே ஹெட்லம்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஸ் கியூப் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் யூனிட்டுங்க. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் தான் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்றது கிடைக்குது. டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து இண்டிகேட்டர்ஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா டீசென்ட் எனஃப்ங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பம்பர்ஸோட குவாலிட்டியில் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த பிளாக் எடிஷனில் இந்த ஹோண்டா மேஸ் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 172 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. இந்த சஃபர் மீட்டர் செக்மெண்ட்டில் அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்ட வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா மேஸ் தான். பட் இருந்தாலும் வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நம்ம பாத் ஹோல்ஸில் இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஹோண்டா அமேஸோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரப்போ 2G அமேஸ்க்கும் இந்த 3G அமேஸ்க்கும் ஒரு டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கொஞ்சம் மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க. மெயின் மாறுதலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரியம் பொறுத்து தான். அதை நான் சொல்கிறேங்க. 2470 அப்படின்றது இந்த பர்டிகுலர் வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இது கூட டிசைர், அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற பலினோ, இதோட கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக இந்த ஹோண்டா அமேஸ் எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் இவன்ட்ட காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ரெக்வஸ்ட் சென்சார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் இருக்குது, கோ டிரைவருக்கும் இருக்குது. உங்களுக்கு டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா சாலிடாக இருக்குங்க. அது இல்லாமல் எந்த குறைகளும் இல்லை. டெஃபினெட்லி சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் நல்ல ஹிஃப்ட்டுள்ள ஒரு டோர்ஸ்னால் ஹோண்டா அமேஸோட தான் சொல்லலாம். நல்லா சாலிடாக இருக்கும். க்ளோஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான அந்த சாலிட் தட் நம்மளால் பார்க்க முடியுது. டோர் ஹேண்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 185/60 R15 MR ப்ளஸ் ZV-TV சீரிஸ் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டோன் அலைவில்ஸ் கிடையாது. பட் மல்டி ஸ்போக் மாதிரி கொடுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலகண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்குங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, பார்ஷியலாக தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் NVH பாதிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. வார்வியம் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ள எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகா உங்களுக்கு ஒரு லேன் வாட்ச் கேமரா கிடைக்கும் இந்த இடத்துல. இது வந்து இந்த VX மாடல்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வார்வியம் வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் கன்சோலுங்க. மிரரும் சரி, இந்த கன்சோலையும் வந்து நம்மளால் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த கன்சோலை வந்து முதல்ல வந்து ஆக்சுவலாக இவ்வளோ பின்னாடி தள்ளி இருக்காது. இங்கே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதை கொஞ்சம் இப்படி கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா உள்ளிருந்து பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குது. சாவியை பொறுத்த வரைக்கும் வந்து லாக்கு அன்லாக்குங்க. CVT மாடல்ஸ் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் என்ஜின் ஸ்டாப்போட கொடுத்துருக்காங்க. அது கூட பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கிடைக்குது. வண்டியில் கேரக்டர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைன் மட்டும் போயிருக்காங்க. அங்கே ஹான்ச் வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டெயில் லேம்பில் அப்படியே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபெண்டர்லையும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு கேரக்டர் லைன் மட்டும்தான் நம்ம வந்து மஸ்குலராக கொஞ்சம் வந்து பார்த்த உடனே தெரியுது. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு பைச் தீம் தான் போயிருக்காங்க அப்படின்றனால உள்ள கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல்ல வெளிச்சமும் டீலும் நல்லாவே கிடைக்குங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்கள், இப்படி எப்பவுமே செடன்ஸில் இப்படி வந்து க்ளோஷர் முடியும். உள்ளே நீங்கள் வந்து தலை வைக்கிறப்போ கரெக்டாக உங்கள் ஐ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கிளாஸ்லேருந்து வெளிச்சம் உள்ளே கிடச்சிரும். அப்போது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது. பின்னாடி வந்து ஃபீமேல்ஸ் உட்காடுறாங்க, நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றது கொடுக்காது. வாமிட்டிங் சென்சேஷனை உருவாக்கி கொடுக்காதுங்க. சஸ்பென்ஷன் அண்ட் டிரைவ் கம்ஃபர்ட் இதை பற்றி பேசணும்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டட்டுங்க கால் ஸ்ப்ரிங்ஸோட இருக்குது. ரியர்லையும் வந்து டார்ஷன் பீம் வித் கால் ஸ்ப்ரிங்கோட போயிருக்காங்க.
பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியரில் ட்ரம் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சஃபிஷியன்ட்டான ஒரு ஸ்டாப்பிங் பவர் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு வித்தவுட் மச் டாமஸ் வண்டி நிற்குங்க. அண்டர் 10 lakhsல பெஸ்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இந்த ஹோண்டா அமேஸை என்னால் சொல்ல முடியும். ஒரு அழகான ஒரு செட்டப்புங்க, நல்ல கம்ஃபர்டபுளாக லாங் ட்ரைவ்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நல்ல அழகாக உள்ளே வந்து சொகுசாக உட்காந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் கேரக்டரை பாதிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பியாண்ட் த லிமிட்ஸ் வந்து புஷ் பண்ண முடியாது. இது வந்து ஸ்லோ அண்ட் செலக்டான ஒரு ஃபேமிலி கார். ஒரு 100+ நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு 120 அப்படின்றது வந்து ஒரு மேக்ஸிமம் ரீச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வண்டி கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. NVH பொறுத்த வரைக்கும் ஹைவேஸ் போகிற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் அப்படின்றது பில்ட் ஆகுது. சிட்டியில் பெருசாக தெரியறதில்ல. ஸோ கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு காராக தான் இந்த ஹோண்டா அமேஸை நம்மளால் பார்க்க முடியும். டைனமிக் ஓரியன்டாக இது இருக்காதுங்க. டெய்லம் கிளஸ்டர் பாருங்கள், அப்படியே வந்து ஹோண்டா சிட்டியோட ஒரு எவல்யூஷன் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கைட் லேம்ப் வந்து ஹாலஜனில் போயிருக்காங்க. மீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா LED தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த அமேஸில் பிடிச்சது இந்த ரியர் அண்ட் டிசைனுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ரியரில் நமக்கு டீஃபாகர் கிடைக்குதுங்க. டாப் ஆஃப் த லைன் போனாலும் வைப்பர்ஸ் கிடைக்காது. செடன்ஸை பொறுத்த வரைக்கும் அது தேவைப்படுறதில்ல. அதனால இங்கே அதை பற்றி பேச விரும்பலை. பட் அழகாக ஒரு டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெயின் டைமில் அதுக்கப்புறம் பனி அதிகமாக பெய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஃபாகர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குதுங்க. ரியரில் நமக்கு பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலாலாம் இல்லை. 2 பார்க்கிங் சென்சார் தான் கிடைக்குது. ஒரு 4 பார்க்கிங் சென்சார் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த இடத்துல வந்து லேவர் அப்படின்றது நடந்திருக்கு. உள்ளே போகிறப்ப இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேங்க. செடன் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பூட் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இங்கே வந்து 416 லிட்டர்ஸ் கிடைக்குதுங்க. நல்ல தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ். உங்களுக்கு லோடிங் லிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்குது. திங்ஸை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் போது. சரி, ஸ்பேர் டயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் டயர் ஆக்சுவலாக ஒரு சைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. வெளியில் வந்து 15 இருக்குது, உள்ளே வந்து ஒரு 14 inch போயிருக்காங்க. 175ங்க. அதுக்கப்புறம் வந்து 70-14ங்க. ஸோ சைஸ் கொஞ்சம் வந்து குறைச்சிருக்காங்க. அது மட்டும் ஒரு கூட்டி ஒரு காஸ்ட் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவரப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 2Gயில் வந்து கவரப் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து 3Gயில் அதை கவரப் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இப்போது இன்டீரியர் டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் வந்து நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கிடைக்கல. ஒரு நார்மல் பவர் விண்டோஸ். இந்த சில்வர் இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த VX மாடலில் தான் கிடைக்குது. இந்த டோர் பண்ணுற ஹேண்டில்ஸ். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ரியரில் வந்து ஒரு சன்ஷேட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஹோண்டா அமேஸோட ரியர் சீட் ஸ்பேசிங் எப்படி இருக்குது? நிறைய பேர் கேட்குறது இன்க்ரெஸ் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த சஃபர்மேட்டர் செடன்லாம் ஏறி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்குறீங்க. உள்ளே ஏறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் குனிஞ்சு ஏறணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இறங்கும் போதும் அதே விஷயங்கள் தான். சரிங்களா? இறங்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு தலையை குனிஞ்சு இறங்குற மாதிரி இருக்கும். உள்ளே உட்கார்றப்போ இங்கே பாருங்கள், கம்ஃபர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு வந்து வெளிச்சம் நல்லா இருக்குங்க. அதில் குறைகளே இல்லை. பிளாக் அண்ட் பெய்ஜ் தீமில் இருக்கிறனால உள்ளே ஏறி உட்காந்த உடனே எனக்கு லம்பா சப்போர்ட்டை பற்றி பேசணும்னா முதுகுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான கரெக்டாக அந்த முதுகோட தண்டுவளம் சொல்லுவாங்கள்ல, அந்த டிஸ்க்குக்கும் அந்த முதுகோட தண்டுவளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எக்ஸாக்ட் ப்ராமினெண்ட்டான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் மட்டும் தான் இங்கே மிஸ்ஸிங். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இது எல்லாத்துக்குமே கன்வீனியன்ஸ் கொடுக்காது. ஒரு சில பேர்த்தோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்தோட ஹைட்டுக்கு இது கொஞ்சம் வந்து கன்வீனியன்ட் இல்லாமல் இருக்கும். நான் கிட்டத்தட்ட 5.7 கிட்ட இருப்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாஞ்சு உட்காரன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது ஹெட்ரூமில். ஒரு 6 feet மேலே டால் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாஞ்சிங்கன்னா மேபி உரையலாம். பட் இப்படி உட்காரப்ப பாருங்கள், தெரியுதுங்களா? இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு மேலே உட்கார இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தலை உரையுங்க. இதுதான் வந்து ஹெட்ரூமை பொறுத்து. அடுத்து நான் பார்க்கணும்னு நினச்சது இந்த ஆம்ரெஸ்ட்டுங்க. ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்படி இருந்திருக்கலாமோ, அப்ரைட்டாக இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கீழே விழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிதான கம்ஃபர்ட் கொடுக்கல. பட் 2 கப் ஹோல்டர்ஸோட அந்த ஆம்ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்குது. சரி, பிடிமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. இங்கே லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. காலை தாராளமாக நீங்கள் நீட்டி வச்சு உட்காரலாம். அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை. அண்டர் தே சப்போர்ட் வந்து டீசென்ட் எனஃப்ங்க. ரொம்ப குறைகள் அப்படின்னு சொல்ல முடியல. இங்கே ஒரு ஃப்ளாட் ஃப்ளோரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் வந்து ஒரு மினிமலான ஒரு ஹம்ப் அப்படின்றது இருக்குது. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா 3 அடல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். கம்ஃபர்டபுளாக இல்லை. 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது தாராளமான ஸ்பேசிங். ரியரில் நமக்கு ஒரு ஏசி வென்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோலும் அதில் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt அடாப்டர் போட்டுருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஏசி
பண்ணல. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ங்க, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் இன்செர்ட் கிடச்சிருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் டீம் போயிருக்காங்க. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன ரேட்டல் கூட இல்லை. உங்களுக்கு நிறைய மல்டிபிள் பிளானல்ஸ் இருக்கிறதுனால நிறைய கழட்டி போட்டுறாதீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்மெண்ட் பண்ணுறப்போ நிறைய டைம் கழட்டிடாதீங்க. கழட்டினீங்கன்னா ரேட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய எல்லா கார்கள்ஸ்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏசி வென்ஸோட நாப் கழட்டிலாம் கேட்டிங்கன்னா சென்டரில் கொஞ்சம் ஃப்ரெஜலாக தான் இருக்குது. ஏசி வென்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. க்ளோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குட்டி க்ளோ பாக்ஸுங்க. உங்களுக்கு எலக்ட்ரோக்ரோமேட்டிக் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த மாடலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. கன்சோலோட குவாலிட்டிலாம் நல்லா தாங்க இருக்குது. கேபின் லேம்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஹாலஜனில் தான் போயிருக்காங்க. சென்டரில் ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லேம்ப் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. சன் வைசர்ஸில் வேனிட்டி மிரர் அப்படின்றது கிடைக்குது. வேனிட்டி லைட்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் தான். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டு பேருக்குமே இதே சூழ்நிலை தாங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது வந்து பேனாசோனிக்கோட ஒரு ஹெட் யூனிட்டுங்க. 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடலில் இருந்து தான் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் தான். அதை மட்டும் தான் கொடுத்துருந்துருக்கலாம். பட் மல்டிபிள் போஷர்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும் இதில். சரி ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி கேட்போம். இங்கே வந்து 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் இந்த மாடலேருந்து தான் கிடைக்குது. இதுக்கு முந்தின மாடலில் பேசிக் மாடல் 4 ட்வீட்டர்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. யூஐ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆடியோ கேட்போம். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பட் மியூட் பட்டன் தான் வந்து ஸ்டீரிங்கில் வைக்காமல் வச்சுட்டாங்க. ஸ்டீரிங் மவுண்டர் கண்ட்ரோலாக. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பட்டுச்சு. வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு. மற்றபடி கண்டிப்பாக இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வேறு ரீதியாக எந்த குறையும் சொல்லிட முடியாதுங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க. மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஏசி கூலிங் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுங்க, 2 யூஎஸ்பி சார்ஜர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், இது எல்லாமே கிடைக்குது. அவர் 2 கப் ஹோல்டரும் போட்டிருக்காங்க. யூஎஸ்பியில் வந்து 2 டைப் ஏ கொடுக்குறது வந்து இந்த மாடலில் தான். இதுக்கு முன்னாடி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஏ தான் இருக்குது. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆக்சஸ் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்ல மிஸ் அப் தான். எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் தான் போயிருக்காங்க. நீங்கள் ஹோண்டா சிட்டியில் பார்க்குற மாதிரி லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியுது. நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவிடியை பொறுத்த வரைக்கும் கியர்ஸே கிடையாது. எப்படி பேடல் ஷிஃப்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் வந்து அது கிளாலிபரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தாங்க. லெதர் ராப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. ஒரு ஆட்டோ ஹெட்லம்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு அழகாக வந்து ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஏபி பெடலுக்கான இன்ட்ரப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணுறப்போ பெருசாக இருக்காதுங்க. இன்ட்ரப்ஷனில் எதுவும் இருக்காது, கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து ஃபியூர் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஹூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்த உடனே நமக்கு தெரியறது அண்டர் தி சப்போர்ட் நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் தாங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து அதை லேக் ஆகிறதுக்குனால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சீட்டு ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கொடுத்துருக்கறனால நீங்கள் ஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஹூடோட விசிபிலிட்டியும் நல்லா கிளியராக தான் இருக்க போது. மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் போயிருக்காங்க. ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தான். உங்களுக்கு உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட் ஆனுங்க. அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் எர்கனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே உட்காந்துருக்கிறப்போ வந்து எனக்கு போனட்டோட விசிபிலிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியில் கிடைக்கக்கூடிய வெளிச்சங்களாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இந்த ஏ பில்லர் மேபி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது எனக்கு மறைக்கும்னு நினைக்கிறேங்க. பட் ஐஆர்விஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த லோ ஸ்லங்கில் இருக்கக்கூடிய கார்களில் ரொம்ப ஹைட் ஏற்றி உட்காந்திங்கன்னா அந்த ஐஆர்விஎம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்கும். மற்றபடி வந்து முதுகுக்கான சப்போர்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் டிஸ்க், அந்த முதுகு தண்டுவடத்துக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு சப்போர்ட் பின்னாடி இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி மிஸ் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஷோல்டருக்கான சப்போர்ட் கேட்டிங்கன்னா வந்து டீசென்ட் எனஃபாக பண்ணியிருக்காங்க. பாடி ரோல் பண்ணும்போது உங்களை கண்டெயின் பண்ணி வச்சுக்கும். பாடி ரோல்லாம் வந்து ஹெவியாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படி சர்ஜில் ஆகக்கூடிய ஒரு வாகனங்கள் கிடையாது. அப்படின்றனால அதை பெருசாக நம்ம நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம டிரைவர் சைடு விண்டோ மட்டும் நமக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. மீதம்லாம் நார்மலாக பவர் விண்டோஸாக ஆக்ட் ஆகும். இங்கே ஜாய்ஸ்டிக் பார்க்க முடியும் ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. சாஃப்ட் டச் பேடிங்லாம் டோர் பேட்ஸில் எங்கேயுமே இல்லைங்க.
கீழே. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஹோண்டா அமேஸ் விஎக்ஸோட ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறது வந்து பலினோ தாண்டி இதுக்குள்ளே வரலாமான்னு கேட்டிங்கன்னா, பலினோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட டைமென்ஷன் ரீதியாக ஒரே அளவு தான் இருக்க போகுது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பலினோவோட 2 mm கூட இருந்தாலும் பலினோ வந்து சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டு செட்டப்பில் இருக்கும், கம்ஃபர்ட் செட்டப்பில் இருக்காது. அப்படிங்கிறப்போ நிறைய பாஸ்கோட்ஸில் ஓரளவுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். வேற இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸே வெளியே. அதை தாண்டி உங்களுக்கு பெட்டராக எங்கே கிடைக்குதுன்னா பில்டு பெட்டராக இருக்கும், கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கும். என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் ரெண்டுமே சிமிலர் தான். அங்கே 1.24 சிலிண்டர், எங்கேயுமே 1.24 சிலிண்டர் தான். பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லீனியரான ஒரு சர்ஜாக தான் இருக்க போகுது. ஸோ கம்ஃபர்ட் ஓரியன்டாக பார்க்குறீங்க, ஒரு ஃபேமிலி காராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு அமேஸுமே வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 ஸ்டார் இன்கப் ரேட்டிங்கும் இப்போ வந்துட்டதுனால இது மேலே இருந்த ஒரு கேள்வி அப்படின்றது மறைஞ்சிருச்சு சேஃப்டி ரிலேட்டடாக. சரி, இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ரூபாய் அப்படின்றது வருதுங்க. ஓனர்ஷிப் காஸ்ட்டை ஏன் வந்து அழுத்தி எல்லா வீடியோலும் சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இஎம்ஐ மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபியூல் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சர்வீஸ் காஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து ஒரு காரை வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேஷ்டர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.